பாபிலோன் என்ற இடத்தில் அல்லாவால் இறக்கிவிடப்படுகிறார்கள். சூரியன் மறையும் பொழுது வானுலகத்திற்கு இஸ்முல் ஆதமை ஓதிக்கொண்டு வானுலகத்தில் உயர்ந்து விடுகிறார்கள். இதை ஜஹரா என்ற ஒரு பெண் பார்த்து விடுகிறார். அந்த பெண் அந்த ஊரில் மிகவும் அழகான ஒரு பெண். அந்த பெண்ணிற்கு ஒரு ஆசை தோன்றுகிறது, நாமும் இந்த இஸ்முல் ஆதமை கற்றுக்கொண்டு வானுலகத்திற்கு உயர வேண்டும் என்று. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரூத் மற்றும் மாரூத் 1 மாத காலம் மக்களுக்கு நல்லது செய்துதான் வருகிறார்கள் என்று கூறுகிறார். ஒரு நாள் ஜஹரா ஹாரூத் மற்றும் மாரூத்தை காண வருகிறாள். அவர்களிடத்தில் இஸ்முல் ஆதமை தனக்கு கற்றுத்தருமாறு கேட்கிறாள். அதற்கு அவர்கள் இருவரும் மறுக்கிறார்கள். பிறகு மீண்டும் அடுத்த நாள் அவள் மதுவை எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் அருந்துமாறு கூறுகிறாள். அவர்கள் மது என்பது ஒரு தவறு தானே, அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான் என்று அந்த மதுவை அருந்திவிட்டனர். பிறகு சுயநினைவின்றி அந்த பெண்ணிற்கு இஸ்முல் ஆதமை கற்றுத் தருகிறார்கள். பின்பு மூவரும் தவறில் ஈடுபடுகிறார்கள். இதை ஒரு மனிதன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதனை இவருவரும் பார்த்து விட்டார்கள். அந்த மனிதன் மக்களிடத்தில் இவர்களை பற்றி நடந்ததை எல்லாம் கூறிவிடுவானோ என்ற அச்சத்தில் ஹாரூத் மற்றும் மாரூத் அந்த மனிதனை கொன்றுவிட்டனர். மக்கள் அனைவரும் இவர்களை துரத்தி வரும்பொழுது ஹாரூத் மற்றும் மாரூத் ஒரு கோயிலுக்குள் சென்று சிலையை சுஜூத் செய்து வணங்குகிறார்கள். அல்லாஹ் விதித்த 4 கட்டளையும் இவர்கள் மீறிவிட்டனர். ஜஹரா என்ற பெண் இஸ்முல் ஆதமை கற்ற பிறகு மேலோகத்திற்கு உயர்ந்த போது 3வது வானத்தில் அல்லாவால் நட்சத்திரமாக மாறிவிடப்பட்டாள். மேலும் ஹாரூத் மாரூத் சுயநினைவிற்கு வந்த பிறகு இஸ்முல் ஆதமை ஓதுகிறார்கள். ஆனால் அவர்களால் மேலோகத்திற்கு உயர்த்தப்பட முடியவில்லை. அவர்கள் அல்லாஹ் மிகவும் நம் மீது கோபமாக இருக்கிறான் என்று அறிகிறார்கள். இதற்கு தௌபா எப்படி செய்வது என்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இறை தூதரான ஹஸ்ரத் இத்ரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இவர்கள் செல்கிறார்கள். அசாயா என்னும் பெயர் இவர்களுக்கு எப்பொழுது மாற்றப்படுகிறது என்றால், இவர்கள் அல்லாவிற்கு மாற்றம் செய்த போதுதான் இவர்களின் பெயர் ஹாரூத் மாரூத் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். இவர்கள் இருவரும் ஹஸ்ரத் இத்ரீஸ் ரலியல்லாஹுவிடம் வந்து அல்லாவிடம் தனக்கு பாவ மன்னிப்பு எப்படி வழங்குவது என்று கேட்டு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர் அல்லாவிடம் கேட்டபோது அல்லாஹ் இவர்களிடத்தில் உலகத்தில், அதாவது இம்மையில் இவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்களா அல்லது மறுமையில் தண்டனை அனுபவிக்கிறார்களா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதற்கு இவர்கள் இருவரும் இம்மையிலேயே நாங்கள் தண்டனை அனுபவித்துக் கொள்கிறோம், ஏனென்றால் இம்மை என்பது முடிவடைந்துவிடும், ஆனால் மறுமைக்கு முடிவே கிடையாது என்று கூறுகின்றனர். அதனால் இவர்களை அல்லாஹ் பாபிலோன் என்ற ஊரில் பாழடைந்த கிணற்றுக்குள் தலைகீழாக தொங்க விடுகிறார்.